வணக்கம் மக்களே, நான் உங்க கூகுள். நம்ம ரீசெண்டா ஒரு சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டிருந்தோம். அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரத்துல விருப்பாட்சி அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மேல் தலையூத்து அப்படிங்கிற அந்த நீர்வீழ்ச்சியில கிட்டத்தட்ட 4 பசங்க வந்து இறந்து போயிட்டாங்க. சுழல்ல சிக்கி நீர்ல மூழ்கி அப்படின்ற ஒரு நியூஸை வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு சோகமான ஒரு செயல் என்பது நடந்து முடிஞ்சது. அதே பாணியில இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. அதாவது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய சீதா ராமராஜா அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு. அங்க வந்து மலம் கும்மி அப்படிங்கிற ஒரு நீர்வீழ்ச்சி என்பது இருந்திருக்குங்க. ஸோ அந்த நீர்வீழ்ச்சியில 4 பெண்கள் போயிட்டு குளிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து 3 பெண்கள் வந்து நீர்ல மூழ்கி வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ வந்து இணையத்துல வந்து பயங்கர பிரேக்கிங்கா போயிட்டு இருக்கு. அதாவது அந்த 4 பெண்களும் ரீசெண்டா அவங்களுடைய இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கு சார்ந்து இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அந்த இன்டர்மீடியேட் எக்ஸாமை வந்து முடிச்சுட்டு ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம்ஸ் இல்லையா, இது முடிச்ச கையோடய போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஃபன் பண்ணுவோம், ஜாலியா இருப்போம், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு எங்க போறாங்கன்னா இந்த மலம் கும்மி அப்படிங்கிற அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்து போயிருக்காங்க. போனவங்க அந்த இடத்துல வந்து அந்த தண்ணியில இறங்கி ஜாலியா என்ஜாய் பண்றது, குளிக்கிறது அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து சரியான ஆட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்னடா தண்ணியோட ஆழம் எவ்வளவு இருக்கும், ஏது இருக்கும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்லாமயே இஷ்டத்துக்கு அது உள்ள இறங்கி ஆட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து போயிருக்கக்கூடிய இந்த மாணவிகள் யார் யாருன்னு பார்க்கும்போது ரத்தனகுமாரி, த்ரிஷ், அதுக்கப்புறம் பவித்ரா மற்றும் அஞ்சலி அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய 4 பெண்களும் இந்த அல்லூரி சீதா ராமராஜா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலம் கும்மி அப்படிங்கிற நீர்வீழ்ச்சியில வந்து குளிக்க போனாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து என்ன சடனா நடக்குதுன்னா, அதாவது பவித்ரா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வீடியோல மொத்த காட்சிகளும் வந்து பதிவாயிருக்குங்க. இன்க்ளூடிங் அவங்க வந்து நீர்ல முழுகக்கூடிய காட்சிகளும் பதிவாயிருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அவங்க வந்து 3 பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண் வந்து ஆழமான ஒரு பகுதிக்கு வந்து சடனா போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து ஆழம் இருக்கு, எது இருக்கு, ஏது இருக்குன்னு தெரியாம அந்த இடத்துல போயிட்டு முழுகிடுறாங்க. இதை பார்த்த இன்னொரு பெண் வந்து அவங்கள காப்பாத்தணும்னு போயிட்டு அவங்களும் சேர்ந்து முழுங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் 3வதா இருக்கக்கூடிய பெண் வந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு இவங்களும் முற்படுறாங்க, போறாங்க, ஆழத்துக்கு போறாங்க. அவ்வளவுதான். 3 பேரும் முழுகி போயிடுறாங்க. இந்த இடத்துல வந்து பவித்ரா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பதறாங்க. எப்படியாச்சும் அவங்களுடைய 3 நண்பர்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு இவங்க வந்து பதறாங்க. அவங்க வந்து இறங்கி அவங்கள வந்து காப்பாத்த வந்து முற்பட்டாங்க. பட் வந்து காப்பாற்ற முடியல. சோ பவித்ரா அப்படிங்கிற அந்த பெண்ணும் இப்போ மருத்துவமனையில வந்து தீவிர சிகிச்சையில இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்த்துதான். அவங்களுக்கு வந்து இந்த பயம் என்பது துளியாச்சு இருக்குதான்னு பார்க்கும்போது அது வந்து சற்றும் குறைவே அப்படின்ட்டு தாங்க சொல்லலாம். ஏன்னா ஆபத்து நிறைந்த பகுதிகள் அப்படின்ட்டு நிறைய இருந்துகிட்டே இருக்கு. ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கும். ஸோ இந்த நீர்வீழ்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பைக்ல போயிட்டு இளைஞர்கள் ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஆகக்கூடிய அந்த சம்பவங்களா இருக்கட்டும், நேத்திக்கு தான் பைக் வாங்கியிருக்கான், அதுக்குள்ள போயிட்டு ரொம்ப மோசமான முறையில சாவறான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் ஒரு விஷயத்த கூட அவர்னஸா எடுத்துக்கவே மாட்டோம். அவ்வளவு அசால்ட்டா செயல்படுறது இளைஞர்கள். அவ்வளவு அசால்ட்டா செயல்பட்டு அந்த ஆபத்து வந்து ஒன்ஸ் நேரிட்டதுன்னா அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. காப்பாத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு எல்லாமே முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நான் சொல்ற சம்பவங்கள் வந்து 1, 2 கிடையாதுங்க. ஏகப்பட்டது வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அதுல இருந்து அவர்னஸ் எடுத்துக்கிறாங்களா, அதுல இருந்து ஏதாச்சும் பாடம் கற்பித்துக்கிறாங்களா, பாடம் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. அசால்ட்டா இருக்கிறது. என்ன என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு அலட்சியம். அதை தாண்டி யாருன்னா போயிட்டு சப்போர்ட் பண்ணா நம்ம வந்து இந்த கோபி சுதாகர் காமெடி பார்த்திருப்போம் இல்லையா, ஏய் பூமர் பூமர் என்னடா பயந்துகிட்டே இருக்க, நாங்கெல்லாம் பயமறியாத பிள்ளைகள் அப்படி இப்படி அப்படின்ட்டு சின்ன பசங்க இப்படி எல்லாம் பேசுறது. இப்போ போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு. அந்த 3 பெண்களும் செத்து போயிட்டாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு நீர்நிலைகள்ல வந்து குளிக்கும் போது அதோடைய ஆபத்தை உணராமல் அந்த இடத்துல வந்து இறங்காதீங்க. புது இடமா இருக்கா, அந்த இடத்துல வந்து ஒரு சந்தேக கண்ணோட இருங்க, உஷாரா இருங்க. இல்லைன்னா வாழ்க்கை முடிஞ்சிடும். மாற்று கருத்தே கிடையாது. நம்மளை பெத்தெடுத்து இருக்கக்கூடிய அம்மா அப்பா மட்டும்தான் கடைசியில ஐயோ அம்மா அப்படின்னு கதறணும். அத்தனை வருஷம் கட்டி காப்பாத்தி இருக்கக்கூடிய அந்த உயிர் வந்து அசால்ட்டா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு போகுதுன்னா அது எவ்வளவு மனசு கஷ்டம் தரும்ன்றது வந்து பெற்றோர்களுக்கு வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ ஆந்திர பிரதேசத்துல மிகப்பெரிய ஒரு சோக அலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஜாகிரதையாங்க, வாகனத்துல போகும்போதும் சரி, நீர்நிலைகள்ல குளிக்கும் போதும் சரி, ஸோ எந்த ஒரு ஆபத்தான இடமா இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து கவனமா இருக்கணும். ஸோ தைரியம் ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் கவனமும் அதே சமயத்துல சிறிது பயமும் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.